அன்பு உறவுகளே வணக்கம். இன்று நாம் இடுகுறி பெயர் மற்றும் காரணப் பெயர் பற்றி விளக்கமாக பார்க்க உள்ளோம். பொதுவாக நாம் இட்டு வழங்கும் பெயர்களை இரண்டு வகையாக கூறுவார்கள். ஒன்று இடுகுறி பெயர், மற்றொன்று காரணப் பெயர். இனி இக்காணொலியில் இடுகுறி பெயர் என்றால் என்ன, காரணப் பெயர் என்றால் என்ன, இடுகுறி பொதுப்பெயர் என்றால் என்ன, இடுகுறி சிறப்பு பெயர் என்றால் என்ன, காரண பொதுப்பெயர் என்றால் என்ன, காரண சிறப்பு பெயர் என்றால் என்ன, விளக்கமாக நாம் பார்க்க உள்ளோம். இரு வகையான பெயர்கள். நம் முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர்களை இரு வகையாக கூறுவர். அவை இடுகுறி பெயர், காரணப் பெயர் என இரண்டு வகைப்படும். அதாவது ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு பெயர் வைத்தார்கள். அப்படி பெயர் வைக்கும்போது சில பெயர்களுக்கு எக்காரணமும் இல்லாமல் குறியீடாக பெயரை வைத்தார்கள். வேறு சில பொருட்களுக்கு ஒரு காரணம் கருதி அவற்றுக்கு பெயர் வைத்தார்கள். எனவே அவற்றை இடுகுறி பெயர் என்றும் காரணப் பெயர் என்றும் வழங்குவர். முதலில் இடுகுறி பெயர் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். நம் முன்னோர்கள் எந்த காரணமும் கருதாமல் ஒரு குறியீடாக இட்டு வழங்கிய பெயரையே இடுகுறி பெயர் என்பர். அதாவது காரணம் இல்லாமல் ஒன்றுக்கு பெயர் வைத்து அழைப்பது. காரணம் எதுவும் இல்லாமல் இதற்கு பெயர் இது என்று இட்டு வழங்கியதை இடுகுறி பெயர் என்றும் கூறுவார்கள். எந்த காரணமும் இல்லாமல் வைத்த பெயர்கள். மேலும் காரணத்தை அறிய முடியாத பெயர்கள், அந்த பெயர்களையும் இடுகுறி பெயர்கள் என்றே அழைப்பார்கள். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். மரம். மரம் என்றால் அந்த மரம் என்பதற்கு ஏன் மரம் என்று பெயர் வைத்தார்கள் என்று சொல்ல முடியாது, காரணம் இல்லை. அதே போலத்தான் செடி என்பதற்கும் ஏன் செடி என்று பெயர் வைத்தார்கள் என்று நமக்கு தெரியாது. அவ்வாறே நிலம், நாய், கோழி இவற்றுக்கெல்லாம் ஏன் இந்த பெயர் வைத்தார்கள் என்று நமக்கு விளக்கமாக தெரியாது. எனவே அவற்றையெல்லாம் ஒரு குறியீடாக இட்டு வழங்கிய பெயர்கள் என்பதால் இடுகுறி பெயர் என்றனர் நம் முன்னோர்கள். அந்த இடுகுறி பெயர்கள் கூட இரண்டு வகையாக பிரிப்பார்கள். இடுகுறி பொதுப்பெயர் மற்றும் இடுகுறி சிறப்பு பெயர் என இடுகுறி பெயர்களை இரண்டு வகையாக கூறுவார்கள். பாருங்கள். இடுகுறி பொதுப்பெயர் என்றால் என்ன? அனைத்து வகையான இடுகுறி பெயர்களும் பொதுவாக வரும் பெயர்களை இடுகுறி பொதுப்பெயர் என்பர். அதாவது அனைத்து வகையான இடுகுறி பெயர்களுக்கும் பொதுவாக வரும் பெயர்களை இடுகுறி பெயர் என்பர். ஏனென்றால் இந்த பெயர்கள் எல்லாவற்றுக்கும் பொதுவாக இருக்கின்ற பொது பெயராக இது இருக்கும். அவை எல்லாமே இடுகுறி பெயர்கள் தான். ஆனால் இந்த பெயர்கள் பொதுவான பெயர்களாக ஒரு குறிப்பிட்ட பெயரை மட்டும் குறிக்காமல், பொருளை மட்டும் குறிக்காமல் அனைத்தையும் குறிக்கின்ற ஒரு பொது பெயராக இது இருக்கும். இதைத்தான் இடுகுறி பொதுப்பெயர் என்பது. இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். மரம். மரம் என்பது எல்லா வகையான மரங்களையும் குறிக்கும். இந்த மரம் என்று நாம் சொல்ல முடியாது. அவ்வாறே மலை என்பதும் எல்லா வகையான மலைகளையும் குறிக்கும். அவ்வாறே காடு என்பதும் எல்லா வகையான காட்டுக்கும் பொதுவான பெயர். மண் என்பதும் எல்லாவற்றுக்கும் பொதுவான மண். வண்டல் மண் என்கிறோம், கருமண் என்று சொல்கிறோம், களிமண் என்று சொல்கிறோம், செம்மண் என்று சொல்கிறோம். அப்படி இல்லாமல் மண் பொதுவாக மண். இவ்வாறு பொதுவாக அமையும் பெயர்களை இடுகுறி பொது பெயர் என்றனர் நம் முன்னோர்கள். அடுத்ததாக இடுகுறி சிறப்பு பெயர் என்றால் என்ன? இடுகுறி சிறப்பு பெயர் என்றால் என்ன? ஒரு பொருளையே சிறப்பாக குறிப்பிடும் இடுகுறி பெயரையே இடுகுறி சிறப்பு பெயர் என்பர். அதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் அது சுட்டிக்காட்டும். அத்தகைய பெயரையே இடுகுறி பெயர் என்றனர் நம் முன்னோர்கள். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். தென்னை. தென்னை என்பது தென்னை மரத்தை தான் குறிக்கும். பனை மரத்தை அது குறிக்காது. வேறு சில மரங்களை அது குறிக்காது. அவ்வாறு மல்லிகை என்பதும் மல்லிகை மலரைத்தான் குறிக்கும். மற்ற மலர்களை அது குறிக்காது.
கழுகு என்பதும் கழுகு என்ற பறவையைத்தான் குறிக்குமே ஒழிய மற்ற பறவை இனங்களை அது குறிக்காது. புலி என்பதும் அவ்வாறு தான். பலா என்பதும் அவ்வாறு தான். பலா என்பது பலா பழத்தை மட்டுமே குறிக்கும், மற்ற வகை பழங்களை அறிந்தார். இவ்வாறு குறிப்பாக ஒன்று அது இடுகுறி பெயராக இருக்கும். மேலும் அந்த இடுகுறி பெயர்கள் குறிப்பிட்ட ஒரு பொருளை மட்டுமே சுட்டி காட்டுவதாக இருக்கும். அதைத்தான் இடுகுறி சிறப்பு பெயர் என்று சொல்கிறோம். அடுத்ததாக காரண பெயர் என்றால் என்ன? ஏதேனும் ஒரு காரணம் கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கும் பெயரை காரண பெயர் என்பர். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அந்த பொருளுக்கு பெயர் வைத்திருந்தால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அத்தகைய பெயரை காரண பெயர் என்றனர். காரண பெயர் வேர்ச்சொல்லை பெற்றிருக்கும், ஆனால் இடுகுறி பெயரில் வேர்ச்சொல் இருக்காது. ஏனென்றால் ஒரு காரணம் கருதி வைத்த பெயர் என்பதனால் அந்த பெயரில் வேர்ச்சொல் இருக்கும். ஆனால் இடுகுறி காரணம் கருதாமல் ஒரு குறியீடாக வைத்த பெயர் என்பதனால் அங்கே வேர்ச்சொல் இருக்காது என்று சொல்கிறார். தமிழில் காரண பெயர்கள் மிகுதியாக உள்ளன. அதாவது இந்த வகையான காரண பெயர்கள் தமிழில் அதிகமாக மிகுதியாக உள்ளன என்று கூறுவார்கள். பிற மொழிகளில் இடுகுறி பெயர்களே அதிகமாக உள்ளன என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். நாற்காலி 4 கால்களை உடையதால் அதற்கு நாற்காலி என்று பெயர். செங்கல் செம்மை நிறத்தில் அது இருப்பதனால் அதற்கு செங்கல் என்று பெயர். வளையல் வளைந்து இருப்பதனால் அதற்கு வளையல் என்று பெயர். பறவை பறப்பதனால் அதற்கு பறவை என்று பெயர். முக்காலி 3 கால்களை உடையதாக இருப்பதால் அதற்கு முக்காலி என்று பெயர். கரும்பலகை கருமை நிறத்தில் இருப்பதால் அதற்கு கரும்பலகை என்று பெயர். வேலன் வேலை கையில் உடையதால் அவனுக்கு வேலன் என்று பெயர். இவ்வாறு ஒரு காரணம் கருதி இட்டு வழங்கிய பெயர்களை காரண பெயர்கள் என்று சொல்வார்கள். முன்னர் பார்த்தது போலவே காரண பெயர்களும் 2 வகைப்படும். பாருங்கள், காரண பெயர்களையும் காரண பொது பெயர் என்றும் காரண சிறப்பு பெயர் என்றும் 2 வகையாக கூறுவார்கள். காரண பொது பெயர் என்றும் காரண சிறப்பு பெயர் என்றும் 2 வகையாக கூறுவார்கள். காரண பொது பெயர் என்றால் என்ன? காரண பெயர்கள் அனைத்திற்கும் பொதுவாக அமைந்த பெயர்களை காரண பொது பெயர் என்பர். அதாவது காரண பெயராக இருக்கும், ஆனால் அது ஒரு பொது பெயராக இருக்கும். அதைத்தான் காரண பொது பெயர் என்று சொல்லும். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். பறவை பறப்பதனால் அதற்கு பறவை என்று பெயர். ஆனால் அந்த பறவை என்று சொல் எல்லா வகையான பறவை இனத்தையும் குறிக்கும். இசைக்கருவி இசைக்க பயன்படுத்தக்கூடிய கருவி இசைக்கருவி. அது எந்த வகை கருவியாக இருந்தாலும் அது அதற்கு இது பொருந்தும். வலை வளைந்திருப்பதனால் அதற்கு வலை. அணி அணிந்து கொள்வதால் அதற்கு அணி. வானூர்தி வானில் பறக்கின்ற எல்லா வகையான ஊர்திகளுக்கும் அது பொருந்தும். சிறுவர் சிறு வயது உடையவர்கள் சிறுவர்கள். இப்படி பொதுவாக உள்ள பெயர்களை காரண பொது பெயர் என்பர். காரணம் காரண பெயராக இருக்கும், ஆனால் அந்த காரண பெயர் பொதுவான பெயராக அனைத்திற்கு அந்த வகை பெயர்களுக்கு பொது பெயராக இருக்கும். அதை காரண பொது பெயர் என்பர். அடுத்ததாக காரண சிறப்பு பெயர் என்றால் என்ன? காரண சிறப்பு பெயர் என்றால் என்ன? சிறப்பாக ஒரே ஒரு பொருளை குறிப்பிடும் பெயரை காரண சிறப்பு பெயர் என்று. சிறப்பாக ஒரு பொருளை மட்டுமே அது குறிக்கும், அதை காரண சிறப்பு பெயர் என்று. எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். மீன் கொத்தி மீன் கொத்தி என்பது ஒரு பறவை தான், ஆனால் மீன் கொத்தி என்பது மீன் கொத்தியைத்தான் குறிக்குமே ஒழிய மற்ற பறவை இனங்களை அது குறிக்காது. அதே போல வளையல் என்பது வளைந்துள்ள பொருள்களை குறித்தாலும் கூட பெண்கள் தம் கைகளில் அணிந்து கொள்கின்ற வளையலைத்தான் அது குறிக்கும். ஆனால் அது சிறப்பு பெயராக இருக்கிறது. மரக்கொத்தி என்பதும் மரத்தை கொத்துகின்ற ஒரு பறவை என்று பொருள்பட்டாலும் கூட இந்த மரக்கொத்தி என்று எந்த பறவைக்கு நாம் பெயர் வைத்துள்ளோமோ அந்த பறவைத்தான் குறிக்கும். இவ்வாறு சிறப்பாக ஒன்றை மட்டுமே குறிக்கும் பெயரைத்தான் நாம் காரண சிறப்பு பெயர் என்று சொல்கிறோம். இதுவரை இக்காணொலியில்
இடுகுறி பெயர் என்றால் என்ன, காரணப் பெயர் என்றால் என்ன, இடுகுறி பொதுப் பெயர் என்றால் என்ன, இடுகுறி சிறப்பு பெயர் என்றால் என்ன, காரண பொதுப் பெயர் என்றால் என்ன, காரண சிறப்பு பெயர் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் விளக்கமாக பார்த்தோம். இந்த மன வரைபடம் உங்களுக்கு அதை தெளிவாக எடுத்துக்காட்டும். இத்துடன் இக்காணொளி நிறைவு பெற்றது. மிக்க நன்றி.